ஹை ஹால் இன்றைக்கி வந்து 14 நெட்டோட சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறேன். 14 நெட்டோட காம்போனன்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிகினர்ஸ்க்காக இந்த கிளாஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 14 நெட்டோட காம்போனன்ட்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேலிஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து டைப் ஆஃப் 14 நெட் இன்டர்ஃபேஸ் அதை வந்து பார்ப்போம். ஸோ வந்து இது 14 நெட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு 14 நெட் மாடலுக்கு வந்து டிஃபர் ஆகும். இப்போ ஹையர் எண்டு மாடலில் வந்து சில இன்டர்ஃபேஸ் பார்ப்பீங்க, அதே வந்து நீங்கள் லோயர் எண்டில் பார்ப்பீங்கன்னு கேட்டால் கிடையாது. லோயர் எண்டில் வந்து சில இன்டர்ஃபேஸ் மிஸ் ஆகும், ஆனால் ஹையர் எண்டில் வந்து சில இன்டர்ஃபேஸ்லாம் இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மாடல். ஆனால் சில இன்டர்ஃபேஸ் வந்து காமனாகவே வரும் சரியா 14 நெட்டில். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு அதை வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வந்து அக்ரிகேட் இன்டர்ஃபேஸ் ஓகேவா. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அக்ரிகேட் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் வந்து 2 பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எதுக்காக நம்மளுக்கு அக்ரிகேட் வந்து யூஸ் ஆகுது, அடுத்து அக்ரிகேட்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து கீ பாயிண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டைப் ஆஃப் ப்ரோட்டோக்கால் அக்ரிகேட்டுக்கு வந்து எந்த மாதிரி ப்ரோட்டோக்கால் யூஸ் ஆகுது, அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சின்ன ஒரு கிராஃப் மாதிரி அந்த அக்ரிகேட் வந்து நடக்கும் போது என்னென்ன செக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து லேப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு டெமோ மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி அக்ரிகேட்டை பற்றி கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்து வந்து நம்ம லேப் க்ரியேட் பண்ணுவோம். லேப் க்ரியேட் பண்ண பிறகு அதுக்கு அடுத்து வந்து அந்த ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட்டில் பார்த்துட்டு நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டு அவாய்ட் த சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஓகேவா. டு அவாய்ட் த சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 14 நெட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு லிங்க்கு போய் சுவிட்சில் கனெக்ட் ஆகுது. அப்போ போர்ட் 2லேருந்து ஈத்தர்நெட் 0/0க்கு வந்து நம்மளுக்கு ஒரே லிங்க் வந்து கனெக்ட் ஆகுது. இன்கேஸ் இந்த லிங்க் வந்து நம்மளுக்கு கட் ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவோன்னா டு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஓகேவா. இந்த லிங்க்கு கட் ஆகிடுச்சுன்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 2 யூஸ் பண்ணுவோம் சரியா. ஒன்று வந்து ரிடண்டன்சி இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து அக்ரிகேட் இன்டர்ஃபேஸ் ஓகேவா. ரிடண்டன்சி இன்டர்ஃபேஸ் வந்து அது டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டு, ஆனால் சேம் மெத்தடாலஜி தான், ஆனால் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் சரியா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் ரிடண்டன்சி இன்டர்ஃபேஸ் தான் வந்து நான் போடுறேன் சரியா. ஸோ இதை வந்து ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அக்ரிகேட்டுக்கும் ரிடண்டன்சி இன்டர்ஃபேஸுக்கும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ அக்ரிகேட்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து என்ன செய்வாங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது இன்னொன்று இப்போ மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து மல்டிபிள் ஃபிசிக்கல் போர்ட் இன்டூ சிங்கிள் லாஜிக்கல் கனெக்ஷன் ஓகேவா. மல்டிபிள் ஃபிசிக்கல் போர்ட் இன்டூ சிங்கிள் லாஜிக்கல் கனெக்ஷன் ஓகேவா. அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு போர்ட் இருக்குது, அது வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அப்போ வந்து என்ன செய்வாங்க, இன்னொரு போர்ட்டை வந்து நான் ஃபயர்வால்லேருந்து சுவிட்சுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன் ஓகேவா. இன்னொரு போர்ட் வந்து நான் ஃபயர்வால்லேருந்து சுவிட்சுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன். அப்போ வந்து மல்டிபிள் போர்ட் இன்டூ சிங்கிள் லாஜிக்கல் கனெக்ஷன். இங்கே மல்டிபிள் போர்ட்டை நம்ம பார்ப்போம், ஆனால் இதோட டிராஃபிக் எல்லாமே என்ன ஆகும்னா சிங்கிள் லாஜிக்கல் கனெக்ஷனாக ரன் ஆகும். இந்த 14 நெட்லேருந்து இந்த சுவிட்சுக்கு வந்து சிங்கிள் லாஜிக்கல் கனெக்ஷனாக வந்து ரன் ஆகும். அதுதான் வந்து அக்ரிகேட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இதோட கீ பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அது வந்து எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து மோர் ஸ்பீடாக இருக்கும் அந்த அக்ரிகேட் கனெக்ஷன் கான்ஃபிகர் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து மோர் ஸ்பீடாக இருக்கும். இன்க்ரீஸ் போர்ட் பேண்ட்வித், இட் கம்பைன்ஸ் த்ரூபுட் ஆஃப் ஆல் ஆக்டிவ் மெம்பர். எக்ஸாம்பிள் வந்து இட் பண்டில் to 1 gig port and create a single 2 gig port ஓகேவா. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இந்த ஒரு போர்ட்டில் வந்து 1 கிக் வந்து உங்களுக்கு இருக்குது, இன்னொரு போர்ட்டில் வந்து 1 கிக் இருக்குது ஓகேவா. அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த 2 போர்ட்டையும் வந்து என்ன செய்யணும்னா பண்டில் பண்ணி 2 கிக்காக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரியா. இது வந்து இன்னொரு 2 கிக்காக வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இங்கே இந்த போர்ட் வந்து 1 கிக்கில் இருக்குது உங்களுக்கு சரியா. 1 கிக்கு, இந்த போர்ட் வந்து 1 கிக் ஓகேவா. இது என்ன செய்யும் பண்டில்ஸ் அண்டு கன்வெர்ட் டு 2 கிக் ஓகேவா. 2 கிக்கில் வந்து உங்களுக்கு வந்து டிராஃபிக் ஃப்ளோ நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் அக்ரிகேட் இன்டர்ஃபேஸ் வந்து 16
கிரியேட் பண்ணலாம். சரியா, 16 அக்ரிகேட் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அதில் வந்து 8 வந்து ஆக்டிவாகவும் 8 வந்து ஸ்டாண்ட்பையாகவும் இருக்கும். சரியா, 8 வந்து ஆக்டிவாகவும் 8 வந்து ஸ்டாண்ட்பையாகவும் இருக்கும். ஓகேவா. ஸோ வந்து இப்போ வந்து இந்த இதை பார்த்தீங்க. ஸோ 1 கிக்குன்னு இல்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 10 கிக் இருந்தாலுமே 10 கிக் போர்ட்டும் இருக்குது. சரியா, அந்த போர்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அது வந்து 20 கிக்காக வந்து சிங்கிள் லாஜிக்கல் போர்ட்டாக வந்து அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரியா, ஸோ வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இந்த பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா இட் கம்பைன்ஸ் அ த்ரூபுட் ஆஃப் ஆல் ஆக்டிவ் போர்ட்ஸ். அந்த அக்ரிகேட் இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்டிவாக இருக்குல்ல, போர்ட் ஆக்டிவாக இருக்குல்ல, அது வந்து த்ரூபுட் ஆஃப் ஆல் ஆக்டிவ் போர்ட். இட் கம்பைன்ஸ் அ த்ரூபுட் ஆஃப் ஆல் ஆக்டிவ் மெம்பர் போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்டில் டூ போர்ட்டில் வந்து 1 கிக் ஒரு போர்ட்டில் 1 கிக் ஒரு போர்ட்டில் இருக்குன்னா அது என்ன செய்யணும்னா 2 கிக் பைப்பாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். சரியா, லாஜிக்கல் பைப்பாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஐ ரிலையபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீப் டிராஃபிக் ஃப்ளோயிங் seamlessly if one link drop by shifting the load to remaining active link. இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு டிராஃபிக் ஃப்ளோ நடந்துகிட்ருக்கு. சரியா, இந்த போர்ட்டில் வந்து ஒரு டிராஃபிக் ஃப்ளோ நடந்துகிட்ருக்கு. இன்கேஸ் இந்த லிங்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா உடனே என்ன செய்யணும்னா இந்த செகண்ட் லிங்க்லேருந்தே டிராஃபிக் ஃப்ளோ இதாக ரன் ஆகும். ஸோ ஒரு போர்ட் இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த டிராஃபிக் வந்து ட்ராப் ஆகாது. இன்னொரு போர்ட்டில் வந்து அந்த டிராஃபிக் வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லோடு பேலன்சிங் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் வந்து டிராஃபிக் ஃப்ளோ வந்து இந்த இதுலேயும் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா, ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிராஃபிக் ஃப்ளோ வந்து இந்த ரெண்டு லிங்க்லேயும் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா, ஸோ இந்த லிங்க்கில் வந்து ஒரு ஹை பேண்ட்வித், இதில் வந்து ஹை பேண்ட்வித் நடக்காது. நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிராஃபிக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரெண்டு லிங்க்லேயும் வந்து லோடு பேலன்சிங்காகவே இருக்கும். சரியா, ஸோ அதுதான் வந்து இந்த தேர்டு கீ பாயிண்ட். டிஸ்ட்ரிபியூட் நெட்வொர்க் டிராஃபிக் ஸ்மூத்லி அக்கார்ஸ் ஆல் ஃபிசிக்கல் ஒயர்ஸ் இன்சைட் தி குரூப். ஓகேவா, இந்த இன்சைட் த குரூப் வந்து அக்ரிகேட்டுங்கிறது வந்து ஒரு பண்டில் ஃபார்ம் ஆகும்னு சொன்னால் அந்த பண்டில் இன்சைடில் இருக்கிற எல்லா லிங்க்குமே வந்து ஈக்குவலாக வந்து டிராஃபிக் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். சரியா, ஸோ அதுதான் வந்து இந்த தேர்ட் பாயிண்ட். ஸோ இந்த அக்ரிகேட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து 2 ப்ரோட்டோக்கால் யூஸ் ஆகும். அது வந்து இந்த LACPயும் அந்த வந்து PAGPயும் வந்து ப்ரோட்டோக்கால் இருக்குது. இந்த LACPங்கிறது வந்து லிங்க் அக்ரிகேட் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து 802.3 AD IEEE ஸ்டாண்டர்ட் இது. ஸோ வந்து இந்த ப்ரோட்டோக்கால் வந்து என்ன ஆகுனா திஸ் ப்ரோட்டோக்கால் வில் பி யூஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் பிராண்ட் டு ஃபார்ம் ஏ அக்ரிகேட் லிங்க். லைக் வந்து ஜுனிஃபர் வந்து அருபா சுவிட்சு, அது ஹுவாய் சிஸ்கோ சுவிட்சு அந்த வந்து இப்போ வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபயர்வால் வந்து டிஃப்ரெண்ட் பிராண்டாக இருக்குது. சரியா, ஃபயர்வால் வந்து டிஃப்ரெண்ட் பிராண்டாக இருக்குது, சுவிட்சு வந்து டிஃப்ரெண்ட் பிராண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த LACPயோட ப்ரோட்டோக்கால் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா, இந்த LACPயோட ப்ரோட்டோக்கால் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இதே வந்து இங்கே வந்து உங்களுக்கு சிஸ்கோ இருக்குது, இங்கே ஃபோர்டினெட்டோட சுவிட்ச் இருக்குது, இல்லை இங்கே சிஸ்கோட ஃபோர்டினெட்டோட ஃபயர்வால் இருக்குது, இதே வந்து இங்கே சிஸ்கோ சுவிட்ச் இருக்குது அப்படின்டா இந்த LACPயோட ப்ரோட்டோக்கால் வந்து உங்களுக்கு இங்கே யூஸ் ஆகும். அப்படின்னா டிஃப்ரெண்ட்டு பிராண்ட். ஓகே, ஃபயர்வால் ஒரு டிஃப்ரெண்ட் பிராண்டாக இருக்கும், சுவிட்சு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிராண்டாக இருந்துச்சுன்னா இந்த LACPயோட ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் ஆகும். இந்த PAGP அப்படிங்கிறது வந்து போர்ட் அக்ரிகேட் ப்ரோட்டோக்காலு. திஸ் ப்ரோட்டோக்கால் வில் பி யூஸ்ட் ஒன்லி ஃபார் த சிஸ்கோ பிராண்ட். ஓகேவா, ரெண்டு சைடும் சிஸ்கோ பிராண்ட் யூஸ் ஆகும்போது இந்த சிஸ்கோவில் ஓன் ப்ரோட்டோக்கால் வந்து இந்த சிஸ்கோ பிராண்டில் வந்து யூஸ் ஆகும். எது ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து இந்த அக்ரிகேட் லிங்க் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு PAGPயோட ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் ஆகும். சரியா, இது சிஸ்கோட பிராண்ட் இது. ஓகேவா, சிஸ்கோ ப்ரோட்டோக்காலு. இந்த ப்ரோட்டோக்கால் வந்து சிஸ்கோ பிராண்டில் மட்டும் யூஸ் ஆகும். சிஸ்கோவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈத்தர் சேனல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, சிஸ்கோவில் வந்து ஈத்தர் சேனல்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி போர்ட் சேனல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த 2 ப்ரோட்டோக்கால் யூஸ் ஆகும். 2 ப்ரோட்டோக்காலோட அந்த அக்ரிகேட்டோட ப்ரோட்டோக்கால். சரியா,
அக்ரிகேட் ப்ரோட்டோகால்னால் இந்த 2 ப்ரோட்டோகாலு. இந்த LACPங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் பிராண்டுக்காக இந்த அக்ரிகேட் லிங்க் ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த PAGPங்கிறது வந்து சிஸ்கோட பிராண்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்க. ஸோ இது தான் வந்து மெயின் அந்த அக்ரிகேட் லிங்க்குக்கு வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். சரி, அக்ரிகேட் லிங்க் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். இது வந்து சிஸ்கோக்கும் வந்து சேம் தான். சிஸ்கோக்கும் நீங்கள் அக்ரிகேட்டு லிங்க்னு சொன்னால் இந்த டெஃபினேஷனே கொடுக்கலாம். சரியா, இந்த மல்டிபிள் ஃபிசிக்கல் போர்ட் இன்டு எ சிங்கிள் லாஜிக்கல் கனெக்ஷன் வந்து சிஸ்கோக்கும் ஒரே டெஃபினேஷன் தான். அந்த போர்ட்டோட பேண்ட் வித் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சிஸ்கோக்கும் சேம் டெஃபினேஷன் தான். இந்த ஹை ரிலையபிலிட்டி அப்படிங்கிறதும் சிஸ்கோக்கும் சேம் டெஃபினேஷன் தான். அக்ரிகேட்டன் லிங்க் எடுத்திங்கனாலே எல்லாத்துக்குமே வந்து அந்த த்ரூபுட்டு அந்த போர்ட்டு பேண்ட் வித் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே சேமாக தான் நடக்கும். சரியா, அந்த எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அதோட இது எல்லாமே ஒன்று தான், அந்த ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான். ஆனால் ப்ரோட்டோகால் மட்டுமே டிஃபர் ஆகும். சரியா, வேறு ஒன்றும் கிடையாது. ப்ராசஸ் அக்ரிகேட் லிங்க்குக்கு வந்து ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான். அந்த ப்ரோட்டோகால் மட்டும் அந்த நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது மட்டுமே வந்து டிஃபர் ஆகும் சில டிவைஸுக்கு. சரியா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த LACPயோட ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இந்த அக்ரிகேட் லிங்க் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். ஸோ அக்ரிகேட் லிங்க் ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த LACP ப்ரோட்டோகால் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் இருக்கணும். டிஃப்ரெண்ட்டு டிவைஸ் இருக்கணும். சரியா, அந்த டிஃப்ரெண்ட் டிவைஸில் ஒரு டிவைஸு ஆக்டிவாகவும் இன்னொரு டிவைஸு ஆக்டிவாகவும் இருக்கணும். சரியா, ஸோ ரெண்டு சைடுமே வந்து ஆக்டிவாக இருக்கும். இன்னொன்று வந்து 2 சைடுமே வந்து இல்லாட்டி ஒரு சைடு ஆக்டிவாகவும் ஒரு சைடு பேசிவாகவும் இருக்கணும். சரியா, இல்லாட்டி ஒரு சைடு ஆக்டிவாகவும் ஒரு சைடு பேசிவாகவும் இருக்கணும் டிவைஸ். சரி, இல்லாட்டி என்னென்னா பேசிவாக ஒரு டிவைஸ் இருக்கணும், இல்லாட்டி ஒரு சைடு வந்து ஆக்டிவாக டிவைஸ் இருக்கணும். சரியா, இந்த இது இருந்துச்சுன்னா இருக்கலாம். ஸோ பேசிவ்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அக்ரிகேட் லிங்க்கு வந்து ஃபார்ம் ஆகாது. சரியா, இந்த பேசிங்கிறது வந்து அக்ரிகேட் லிங்க் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஆக்டிவ் வந்து ரெண்டுமே என்ன செய்யணும்னா இந்த ப்ரோட்டோகாலை சென்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து கெட் பண்ணிக்கும். சரியா, நீ உன்னோட இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணி உன்னோட இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து சிங்க் ஆகிக்கும். இந்த ஆக்டிவ் பேசிவ்னு இருக்கிறது மூலம் ஆக்டிவ் டிவைஸ் என்ன செய்யணும்னா இந்த LACP ப்ரோட்டோகாலை வந்து பேசிவ்க்கு சென்ட் பண்ணி பேசிவ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஆக்டிவ் வந்து வாங்கிக்கும். சரியா, அதே மாதிரி இந்த பேசிவ் ஆக்டிவ் வந்து இந்த ஆக்டிவ் டிவைஸ் என்ன செய்யணும்னா பேசிவ்க்கு அனுப்பி இந்த பேசிவில் இன்ஃபர்மேஷன் வந்து ஆக்டிவ் எடுத்துக்கும். ஆனால் பேசிங்கும் போது ரெண்டுமே கம்யூனிகேஷன் வந்து நடக்காது. சிங்க் ஆகிறதுக்கு அந்த இடத்துல வந்து LACP ப்ரோட்டோகாலில் சிங்க் ஆகிறதுக்கு அங்கே ஆப்ஷனே கிடையாது. சரியா, ஸோ ஓகே, இது தான் வந்து அந்த அக்ரிகேட்டோட ஃபார்ம் பண்ணுறது, அக்ரிகேட் ப்ரோட்டோகால் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் என்ன கேட்டகரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கீழே உள்ளது. சரியா, இப்போ வந்து டேரெக்டாக என்ன செஞ்சிடறேன், நான் லேபுக்கு போயிடுறேன். சரியா, ஸோ இங்கே நம்மளோட லேபை பார்த்தீங்கன்னா Fortinet ஃபயர்வால் இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஒரு சுவிட்சு L2 சுவிட்சு, இது பியூர் L2 சுவிட்சு, L3 கிடையாது, L2 சுவிட்சு. அதுக்கடுத்து வந்து ஒரு சிஸ்டம் எடுத்திருக்கேன். சரியா, ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் என்னோடய டயக்ராம் செட்டப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே என்னென்னா இந்த போர்ட் 1ல் வந்து வேன் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ வேன் எடுத்துக்கிறேன். போர்ட் 2லையும் போர்ட் 3லையும் வந்து நான் அக்ரிகேட்டாக வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறேன். இதில் Fortinet சைடில் அதே மாதிரி ஈத்தர்நெட் 0/0க்கும் ஈத்தர்நெட் 0/1ம் நான் வந்து சுவிட்சு சைடில், இது சிஸ்கோ சுவிட்சு, ஓகேவா, L2 சுவிட்சு. அதில் வந்து நான் ஈத்தர் சேனல் இங்கே வந்து நம்ம என்ன செய்வோம், Fortinetல வந்து அக்ரிகேட் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். அதே நீங்கள் வந்து சுவிட்சில் சொல்லும் போது ஈத்தர் சேனல் இல்லை போர்ட் சேனல்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இந்த டெக்னாலஜி வந்து இங்கே சிஸ்கோவில் வந்து இந்த டெக்னாலஜி பேர் தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து ரெண்டுமே ஒரே ப்ராசஸிங் வந்து ஒன்றே தான். ஆனால் டெக்னாலஜி பேர் வந்து டிவைஸை பொறுத்து மாறும். இப்போ Fortinetல வந்து அக்ரிகேட்னு சொல்லுவாங்க, சிஸ்கோவில் வந்து ஈத்தர் சேனல் இல்லாட்டி போர்ட் சேனல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் சுவிட்சை ஆன் பண்ணிடுறேன். இதில் வந்து ஈத்தர் சேனல் 0/0வும் 0/1 வந்து நான் வந்து அக்ரிகேட் ஈத்தர் சேனலில் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். சரியா, ஸோ கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இதில் வந்து டிராஃபிக் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டை வந்து பிங் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு போர்ட்டு கொடுக்குறேன் நான், ஐபி அட்ரஸ்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 192
168.10.1 இதோட ஐபி அட்ரஸ்ஸு, சரியா, இந்த போர்ட்டோட ஐபி அட்ரஸ்ஸு. ஸோ வந்து கேட்வே, சரியா, இந்த இதுக்கு வந்து நான் வந்து 10ன்னு கொடுக்குறேன், சரியா. ஸோ வந்து இந்த 10.10லேருந்து என்ன செய்கிறேன்னா இந்த ஃபயர்வாலோட வந்து கேட்வே வந்து நான் பிங் பண்ணுறேன் 10.1. தட் மீன்ஸ் இந்த போர்ட் 2க்கும் போர்ட் 3க்கும் நான் ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுவேன். அக்ரிகேட்டாக வச்சுட்டு நான் இந்த ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணி இந்த 10.10 வந்து என்ன செய்வேன், இந்த பிசிலேருந்து இந்த 10.1 வந்து பிங் பண்ணுவேன், சரியா, அக்ரிகேட் லிங்காக வச்சுக்கிட்டு. ஸோ அதான் நம்மளோட செட்டப், இந்த லேபோட செட்டப்பே தான், சரியா. ஸோ வந்து நான் இப்போ ஃபயர்வாலில் போயிட்டு என்னோடய கான்ஃபிகரேஷனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதனோட ஃபயர்வால் என்னோடது. ஸோ டேரெக்டாக நெட்வொர்க்கில் போயிட்டு இன்டர்ஃபேஸில் போயிட்டு, ஸோ நான் அக்ரிகேட்டை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அந்த கிளாஸில். அடுத்த கிளாஸில் என்னென்ன நான் அந்த வீடியோ கான்செப்ட் நடத்துகிறனோ அந்த இது மட்டும் நான் வந்து அந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுவேன், சரியா. இந்த டிகேசிபியோ இல்லாட்டி வந்து போர்ட் ஃபார்வேர்டிங்கோ வேறு எதுவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். அந்த கிளாஸில் என்ன உங்களுக்கு புரிய வைக்கணுமோ அது மட்டும்தான் அந்த லேபில் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், சரியா. ஸோ வந்து வேன் வந்து நான் போர்ட் 1 வந்து நான் லேண்டு கொடுத்துட்றேன், சாரி, போர்ட் 1 வந்து நான் வேண்டு கொடுத்துட்றேன். அதுக்கூட ரோல் வந்து வேனு. ஸோ ஓகே, அது ஓகே கொடுத்துட்டு ரெண்டாவது வந்து போர்ட்டு 2வும் போர்ட்டு 3யும் வந்து என்ன செய்ய போகிறேன், நான் அக்ரிகேட்டு இன்டர்ஃபேஸாக வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறேன், சரியா. ஸோ அதுக்கு என்ன செய்கிறேன், நான் வந்து ஃபஸ்ட்டு அக்ரிகேட் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த போர்ட்டு வந்து எந்த இதுலேயும் வந்து தட் மீன்ஸ் எந்த ஒரு இன்டர்ஃபேஸ்லேயும் வந்து அந்த போர்ட்டு ஆட் ஆகாமல் இருக்கான்னு பார்த்தீங்க, சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த 2 போர்ட்டையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 போர்ட்டையும் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற போது அந்த போர்ட் வந்து அவைலபிளாக இருக்காது, சரியா. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 போர்ட்டுமே வந்து எந்த இதுலேயும் ஆட் ஆகாமல் இருக்கான்னு பார்த்தீங்க, எந்த ரூல்லையும் வந்து ஆட் ஆகாமல் இருக்கான்னு பார்த்தீங்க, சரியா. ஸோ வந்து இப்போ என்ன செய்கிறேன், நான் க்ரியேட் நியூ போயிட்டு இன்டர்ஃபேஸ் போயிட்டு இதில் என்ன செய்கிறேன், நான் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துட்றேன், சரியா. அக்ரிகேட் இன்டர்ஃபேஸ் லிங்க்னு கொடுத்துட்டு இங்கே டைப்புன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டைப்பை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம், சரியா. இந்த டைப்பு இந்த ஃபுல் டைப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், இந்த அக்ரிகேட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் டைப்பு நீங்கள் கிளிக் பண்ணும்போது நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். இது வந்து தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், இந்த டைப்பு வந்து டிஃபர் ஆகும் ஒவ்வொரு டிவைஸுக்கும், ஒவ்வொரு மாடலும் பொறுத்து இந்த ஃபோர்டினெட்டில் வந்து என்ன செய்யணும், இந்த டைப்பு வந்து டிஃபர் ஆகும், சரியா. அதனால் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னா மோஸ்ட்டாக ரிப்பீட்டடான ஒரு டைப்பு தான் நான் வந்து இந்த ஃபோர்டினெட்டு அக்ரிகேட்டு. அதுக்கடுத்து வந்து இந்த லூப் பேக்குங்கிறது வந்து காமனாக வரும், இந்த ரிடன்டன்சி இன்டர்ஃபேஸ்ன்னுட்டு வரும், இந்த சாஃப்ட்வேர் சுவிட்சிங்கிறது வரும், இந்த VLAN வரும். அடுத்து வந்து VPN டனல் வந்து இந்த VPN SSL VPNக்காக யூஸ் பண்ணும். இது இல்லாமல் சில ஹையர் அண்டு மாடலை பார்த்தீங்கன்னா இன்னும் சில இது வந்து ஆட் ஆகும், இங்கே இன்டர்ஃபேஸ் வந்து ஆட் ஆகும், சரியா. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து அக்ரிகேட்டு, அதோட IEEEயோட ஸ்டாண்டர்டு வந்து 8023 AD அப்படிங்கிறது வந்து IEEEயோட ஸ்டாண்டர்டு. ஸோ வந்து எந்த இன்டர்ஃபேஸை வந்து நீங்கள் அக்ரிகேட்டருக்காக நம்ம ஆட் பண்ண போகிறோம், சரியா. நம்ம டோபாலஜி படி நம்ம லேப் படி பார்த்தீங்கன்னா போர்ட் 2வும் போர்ட் 3யும் வந்து அக்ரிகேட்டுக்காக யூஸ் பண்ணுறோம், சரியா. போர்ட் 2வும் போர்ட் 3யும் வந்து அக்ரிகேட்டுக்காக யூஸ் பண்ணிவிட்டு லேன் என்ன ரோல் வந்து என்ன செய்கிறேன், நான் லேன் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் IP அட்ரஸ் அசைன் பண்ணுறேன், சரியா. ஸோ IP அட்ரஸ் 192.168.10.1. ஸோ அதோட சப்நெட் 255.0. ஸோ நான் எதுவுமே இது பண்ணல, ஜஸ்ட்டு எனக்கு தேவை பிங் மட்டும்தான்.
அதை கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். சரியா? இப்போ வந்து எனக்கு அக்ரிகேட் லிங்க் வந்து நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னோடய இதில் Fortinet சைடில் வந்து நான் அக்ரிகேட் லிங்க் வந்து நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து நான் செய்கிறேன், நான் சுவிட்ச் சைடில் போயிட்டு எனக்கு வந்து நான் ஈத்தர் சேனல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். சரியா? ஸோ சுவிட்ச் சைடில் போயிட்டு ஈத்தர் சேனல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ enable, ஸோ host name and switch. ஸோ config terminal, ஓகேவா? host name and switch. சரியா? அதுக்கடுத்து வந்து அப்போ வந்து இன்டர்ஃபேஸ் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பை டிஃபால்ட்டாகவே வந்து சிஸ்கோ சுவிட்சில் வந்து என்ன ஆகும்னா ஷட் டவுன் ஸ்டேட்டில் தான் வந்து போர்ட் இருக்கும் பை டிஃபால்ட்டாகவே. அதை வந்து என்ன செய்கிறோம், ஷட் டவுன் இல்லாமல் நான் நோ ஷட் டவுன் சொல்லிட்டு அந்த போர்ட்டை வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கிறேன். சரியா? அப்போ இன்டர்ஃபேஸ் நான் 2 போர்ட்டுமே சேர்த்து எடுத்துக்கிறேன். 2 போர்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். E0/0வும் E0/1 வந்து தான் நான் வந்து இந்த ஈத்தர் சேனலுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால ரேஞ்சு கொடுத்துக்கிறேன். சரியா? இல்லாட்டி நான் செப்பரேட்டாக அசைன் பண்ணணும் நோ ஷட் டவுன் சொல்லிட்டு. இப்போ நான் ரேஞ்சுன்னு கொடுத்தேன்னா நான் ஒரே இதாக வந்து நான் 2 போர்ட்டுக்குமே வந்து அசைன் பண்ணிக்கலாம். சரியா? 0/0-1 ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்கிறேன், நான் வந்து நோ ஷட் டவுன் கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த 2 இது சேனல் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ வந்து நீங்கள் ஈத்தர் சேனல் ஃபார்ம் பண்ணணுன்னா நீங்கள் சேனல் குரூப்பை வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும். ஈத்தர் சேனல் வந்து க்ரியேட் பண்ணணுன்னா சேனல் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணணும். சரி, ஓகேவா? க்ரியேட் பண்ணணும். ஸோ ஓகே, சேனல் குரூப். ஓகே, என்ன சேனல் குரூப்? இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா அந்த நிறையா சேனல் குரூப்போட நேம் கேட்கும், சேனல் குரூப் நம்பர் கொடுக்கும். இல்லாட்டி நீங்கள் ஆட்டோவும் கொடுக்கலாம். சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன், நான் 1ன்னு கொடுத்து அந்த சேனல் குரூப்புக்கு வந்து நேம் கொடுத்துக்கிறேன். சரியா? சேனல் குரூப்புக்கு வந்து 1ன்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்து மோடு வந்து அந்த சேனல் குரூப் வந்து நான் சொன்னேன்னா இந்த ஆக்டிவாக இருக்கணும், இந்த ஆக்டிவ் பேசிவாக இருக்கணும், இல்லாட்டி பேசிவ் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா Fortinetல வந்து அந்த போர்ட் வந்து நீங்கள் அக்ரிகேட் லிங்க் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆக்டிவ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். மோடு வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து சிஸ்கோவில் தான் வந்து சிஸ்கோ சுவிட்சில் தான் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவாக இல்லை பேசிவான்னு சொல்லிட்டு நீ க்ரியேட் பண்ணணும். ஆனால் வந்து Fortinetல பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே வந்து மோடு வந்து ஆக்டிவில் தான் இருக்கும். அக்ரிகேட் வந்து நீ க்ரியேட் பண்ணும் போதே அந்த மோடு வந்து ஆக்டிவில் தான் இருக்கும். சரியா? ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா தெரியும். ஆக்டிவ், ஆட்டோ, அடுத்து வந்து டிசரேபிள், அடுத்து வந்து ஆனு, பேசிவ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவோம். நம்ம வந்து நான் ஆக்டிவ் ஸ்டேட்லேயே வச்சுக்கிறேன். சரியா? என்னோட இது வந்து ஆக்டிவ் ஸ்டேட்லேயே வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஏ போர்ட் சேனல் இன்டர்ஃபேஸ் போர்ட். இங்கே எப்போ நீங்கள் சேனல் குரூப் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த போர்ட் சேனல் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகிடும். சரியா? போர்ட் சேனல் இன்டர்ஃபேஸ் வந்து போர்ட் சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன செய்கிறேன், எக்ஸிட் கொடுத்துட்றேன். எக்ஸிட் கொடுத்து வந்துடுறேன். அதுக்கடுத்து என்ன செய்கிறேன்னா இந்த போர்ட் சேனலில் வந்து நோ ஷட் டவுன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போர்ட் சேனல் க்ரியேட் பண்ண போர்ட் சேனலில் வந்து நோ ஷட் டவுன் 1. அதுக்கடுத்து வந்து நோ ஷட் டவுன், சாரி, நோ ஷட் டவுன். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸிட். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நோ ஷட் டவுன் நம்மளுக்கு வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டே இது தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம எந்த போர்ட் வந்து நான் வந்து எந்தெந்த போர்ட் வந்து நான் ஈத்தர் சேனலாக க்ரியேட் பண்ணுறேனோ அந்த போர்ட்டை வந்து நோ ஷட் டவுன் கொடுத்து அந்த போர்ட்டை வந்து நான் ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். ஆக்டிவ் பண்ணிவிட்டு எந்தெந்த போர்ட்டு வந்து எனக்கு வந்து போர்ட் சேனல் வரணுமோ அப்போ
அப்போ வந்து நான் சேனல் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த சேனல் குரூப்புக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து அந்த 2 போர்ட்டுமே வந்து மோடு வந்து அந்த சேனல் குரூப்பை வந்து என்ன செய்கிறேன், ஆக்டிவ் பண்ணுறேன். சரியா, அந்த சேனல் குரூப்பை வந்து ஆக்டிவ் பண்ணுறேன். இங்கே தான் இருக்குது அந்த இது சேனல் குரூப் 1 மோடு வந்து ஆக்டிவ் பண்ணுறேன். நீங்கள் எப்போ வந்து அந்த சேனல் குரூப் மோடு ஆக்டிவ் சேனல் குரூப் க்ரியேட் பண்ணி அந்த மோடை ஆக்டிவ் பண்ணுறீங்களோ அப்போ என்ன செய்யணும்னா இந்த ஒரு போர்ட் சேனல் வந்து க்ரியேட் ஆகிடும். போர்ட் சேனல் வந்து க்ரியேட் ஆகிடும். சரியா, ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்குறது எப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்க்குறது வந்து ஷோ இன்டர்ஃபேஸ் டூ கொடுத்துருக்கீங்க. ஏன்னா கான்ஃபிக் இருக்கிறதுனால உங்களுக்கு டூ கொடுத்துட்டு ஷோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா, இதில் வந்து சேனல் 1ம் ஓகேவா, நம்ம ஈத்தர் சேனல் 0/0வும் 0/0/1 சரியா கொடுத்துட்டு இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் பார்ப்பீங்க. போர்ட் சேனல் வந்து க்ரியேட் ஆகிடும். சரியா, போர்ட் சேனல் வந்து க்ரியேட் ஆகிடும். அது வந்து ஆட்டோவில் இருக்குது. சரியா, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, ஸோ இந்த 14 சைடில் இல்லை சுவிட்சு சைடில் இது ரெண்டுமே வந்து பண்டிலாக ஃபார்ம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து என்ன செய்வீங்க, சீட்டு ஷோ ஈத்தர் சேனல் சம்மரி இதுதான் அந்த இதை பார்க்குறதுக்கு. ஸோ இதில் என்ன கமெண்ட்னா ஷோ ஈத்தர் சேனல் சம்மரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த போர்ட் சேனலில் வந்து எஸ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. இந்த எஸ்யூங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த யூங்கிறது வந்து யூஸு. சரியா, இந்த யூங்கிறது மென்ஷன் பண்ணுறது வந்து யூஸு. இந்த எஸ்ஸுங்கிறது வந்து லேயர் 2 அந்த இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, இந்த லேயர் 2க்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, இங்கே இருக்கும் இந்த இந்த கேபிட்டல் எஸ்ஸுங்கிறது வந்து லேயர் 2, இந்த யூங்கிறது வந்து இன் யூஸ். சரியா, அப்போ வந்து இந்த போர்ட் சேனல் வந்து இன் யூஸில் இருக்குது. இந்த போட்டிங்களா ப்ரோட்டோக்கால் என்ன யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து LACP எடுத்துக்கும். சரியா, நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. LACP ப்ரோட்டோக்கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் மாடலில். சரியா, டிஃப்ரெண்ட் மாடல்னும் போது நீங்கள் போர்ட் சேனல் கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த LACP வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கும். சரியா, இதே நீங்கள் வந்து சிஸ்கோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PAGP ப்ரோட்டோக்கால் எடுத்துருக்கோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் மாடல் க்ரியேட் பண்ணுறதுனால LACP ப்ரோட்டோக்கால் வந்து எடுத்துக்கும். ஸோ எந்தெந்த போர்ட் வந்து உங்களுக்கு பண்டிலாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். இந்த Pங்கிறது வந்து பண்டில். சரியா, இங்கே கேபிட்டல் Pன்னு போட்டிருக்கோம். இதை இருக்க பாருங்க, பண்டில் இன்னிய போர்ட் சேனல். ஸோ ஈத்தர் 0/0வும் ஈத்தர் 0/1 வந்து உங்களுக்கு பண்டிலாக இருக்குது. சரியா, ஸோ இது இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு பண்டில் கிரியேட் ஆகிடுச்சு. சரியா, இப்போ என்ன செஞ்சுருக்கீங்க, இந்த 2 போர்ட்டே வந்து ஒரு சேனல் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் வந்து போர்ட் சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகி அந்த போர்ட் சேனல் உள்ளார இந்த ரெண்டுமே வந்து பண்டில் ஆகிடுச்சு. சரியா, அதுதான் உங்களுக்கு இங்கே வந்து காட்டுது. ஓகே, இப்போ வந்து ரெண்டுமே வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த பிசியில் போயிட்டு நான் வந்து பிங் பண்ணி பார்க்குறேன். பிசி ஆன் பண்ணிவிட்டு ஆன் ஆகுது. டாபிக் உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன். இது ஒரு மெயினான டாபிக் தான் இது. சரியா, என்கிட்ட ஒரு ப்ரோ கூட கேட்டிருந்தாப்புல கம்பெனி ரிலேட்டடாக வந்து ஃபயர்வால் செட்டிங்ஸ் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் வீடியோ போடுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாப்புல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்ஸிமம் வந்து ஃபோர்டினேட்டில் வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஃபோர்டினேட்டில் வந்து லைசன்ஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறது. சரியா, சில ஆப்ஷனாக வந்து ஃபோர்டினேட் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா, அது வந்து எவால்வேஷன் லைசன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 90 days ட்ரையல் பீரியட் இருக்குது. இன்கேஸு நீங்கள் அப்படி கற்றுக்கணும், உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக நீங்கள் வந்து ஃபோர்டினேட்டை கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் அந்த ஃபோர்டினேட்டோட சேல்ஸ்னால் இருக்காங்களே, அப்போ வந்து அந்த லைசன்ஸு சேல்ஸ் பண்ணுறவங்கன்னா இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ரெக்வஸ்ட்டு உங்கள் கம்பெனி த்ரூ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு 90 days ட்ரையல் பீரியட் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதில் வந்து நீங்கள் அந்த 90 days அந்த ட்ரையலில் வச்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கலாம். சரியா, ஸோ
ஸோ இப்போ வந்து நம்ம லைசன்ஸ் எதுவும் நம்ம அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எதுவும் அப்ளை பண்ண நம்ம சில ஆப்ஷன்லாம் வந்து லைசன்ஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதோட ஃபுல் ஃப்யூச்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் லைசன்ஸ் எல்லாமே தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா, இதுனா வந்து லைசன்ஸ் தேவையில்லை சில ஃப்யூச்சருக்கு. அதனால் இந்த பார்த்திங்கன்னா இந்த லைசன்ஸே இல்லை நம்மள்கிட்ட. ஸோ இதை பார்த்திங்கன்னா எவாலுவேஷன் இமேஜ்னு சொல்லிட்டு காட்டும், எவாலுவேஷன் லைசன்ஸ்னு சொல்லிட்டு. இந்த லைசன்ஸ் வந்து ஒரு லிமிட்டட் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு லிமிட் ஆஃப் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கற்றுக்க முடியும். சரியா, ஸோ இப்போ வந்து நம்ம பிசி ஆன் ஆகிடுச்சு. சரி, பிசிக்கு வந்து அட்மிட் கீப் ட்ரையிங் பண்ணுங்கள். நம்ம லைசன்ஸ் தான் வேண்ட அவசியம் இல்லை. நம்ம மேக்ஸிமம் வந்து நெட்வொர்க் வந்து பாதி கவர் பண்ண முடியும் இதில், இந்த லைசன்ஸ் இல்லாமல். சரியா, ஒன்லி சில ஆப்ஷன்ஸ் தான் தேவைப்படும். நெட்வொர்க் இமெயில் செக்யூரிட்டி, ஐபிஎஸ்ஸு, எஸ்எஸ்எல் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதனால தான் லைசன்ஸ் தேவைப்படும். மேக்ஸிமம் சில இதுக்கு வந்து லைசன்ஸ் தேவைப்படாது. சரியா, ஓகே. எனக்கு வந்து இப்போ வந்து சிஸ்டம் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நான் என்ன செய்கிறேன், சிஎம்டி ரன் கமாண்டில் போயிட்டு ஐபி கான்ஃபிக் கொடுத்து பார்க்குறேன் என்னோடய ஐபி என்ன இருக்குன்னு. ஸோ ஆல்ரெடி 10. நான் இது டிஹெச்சிபி நான் அசைன் பண்ணல. நான் ஏற்கனவே வந்து இதில் ஸ்டாட்டிக் அசைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் இன்னும் பார்க்கணுன்னா எல்லாருக்கும் தெரியும் ஸ்டாட்டிக் எப்படி அசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட்டு உங்களுக்காக இந்த லேபுக்காக காட்டுறேன். ஸோ இதில் போயிட்டு நான் சேஞ்ச் கனெக்ஷன், ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு IPv4 பார்த்திங்கன்னா நான் ஸ்டாட்டிக் தான் அசைன் பண்ணியிருக்கேன். டைனமிக் வந்து நான் அசைன் பண்ணல. இந்த இடத்துல டைனமிக் நான் ஆப்ஷன் க்ரியேட் பண்ணதுனால நான் ஸ்டாட்டிக் தான் அசைன் பண்ணியிருக்கேன். சரியா, அப்போ வந்து இதோட போர்ட்டோட ஐபி அட்ரஸ் வந்து நான் கேட்வேவாகும், இதுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். சரியா, ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னா பிங் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே நான் இந்த போர்ட்டை வந்து பிங் பண்ணி பார்க்குறேன். என்னோடய கேட்வேவை 10.1. ஸோ எனக்கு வந்து பிங் ஆகுது. சரியா, எனக்கு வந்து பிங் ஆகுது. இப்போ நான் கண்டினியூஸ் பிங் போடுறேன். கண்டினியூஸ் பிங் போட்டிருக்கேன். நான் இப்போ என்ன செய்கிறேன்னா ஃபோர்டினெட்டில் வந்து இந்த போர்ட் 2வும் அதேமாதிரி இந்த ஈத்தர்நெட் 0/0 வந்து நான் ஷட் டவுன் பண்ணுறேன். ஓகேவா, சப்போஸ் இந்த கேபிள் வந்து ஏதாச்சும் ஒரு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், இது வந்து ஆக்சுவலாக அந்த அக்ரிகேட் லிங்க் வந்து இது கிடையாது. ஆனால் இது அக்ரிகேட்டோட லிங்க்கோட ஒரு ஃபியூச்சர் தான். இந்த இன்கேஸ் ஒரு போர்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக் ஃப்ளோ வந்து அந்த இன்னொரு போர்ட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃபோர்டினெட்டில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ரிடண்டன்சி இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த ஒரு போர்ட்டை வந்து நம்ம டவுன் ஆகிடுச்சுன்னா இன்னொரு போர்ட்டு வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வைக்கிறது. ஆனால் அக்ரிகேட்டும் அந்த இது யூஸ் ஆகும், அந்த மெத்தடாலஜி வந்து அக்ரிகேட்லேயும் யூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஃபோர்டினெட்டில் போயிட்டு நான் போர்ட் 2 வந்து நான் டவுன் பண்ணுறேன். சரியா, கான்ஃபிக் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ், ஸோ எடிட் போர்ட் 2. ஓகேவா, செட் ஸ்டேட்டஸ் டவுன் பண்ணுறேன் போர்ட் 2. ஓகே, அது என்ன செய்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போர்ட் 2 வந்து டவுன் ஆகும். போர்ட் 2 வந்து இப்போ வந்து நம்ம டவுனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் போர்ட் வந்து டிசேபிள் ஆகிடுச்சு. சரியா, டவுனில் இருக்குது. ஸோ நான் அதே என்ன செய்கிறேன்
திருப்பியும் வந்து ட்ராப் ஆகுது நம்மளுக்கு. திருப்பி நான் என்ன செய்கிறேன், சுவிட்சில் போயிட்டு எனக்கு வந்து இந்த ஈத்தர்நெட் 0/0 வந்து நான் டவுன் பண்ணுறேன். சரியா? இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் கான்ஃபிக் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிக் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் ஈத்தர் சேனல் 0/0 ஓகேவா கொடுத்துட்டு ஷட் டவுன் கொடுக்குறேன். சரியா? போர்ட் 2 வந்து ஷட் டவுன் பண்ணுறேன். சரி, ஈத்தர் சேனல் வந்து 0/0 வந்து ஷட் டவுன் பண்ணுறேன். எக்ஸிட். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா எனக்கு இந்த லிங்க் வந்து இப்போ எனக்கு ஆக்டிவில் இல்லை. சரியா? இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிங் வந்து நடந்துகிட்ருக்கு. அப்படின்னா டிராஃபிக் ஃப்ளோ வந்து இந்த போர்ட் 3லேருந்து போர்ட் 3யும் ஈத்தர் சேனலுக்கும் வந்து ஈத்தர் சேனல் 0/1லேயும் வந்து இந்த டிராஃபிக் ஃப்ளோ வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போயிட்டு நீங்கள் திருப்பியும் இந்த ஈத்தர் சேனல் சம்மரின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பண்டில் வந்து டவுனில் காட்டும் உங்களுக்கு. ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டு ஈத்தர் சேனல் ஈத்தர் சேனல் சம்மரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பாருங்க, இந்த டெப்த்தில் காட்டுதா, டிங்கிறது வந்து டவுன். சரியா? டிங்கிறது வந்து டவுன். இப்போ எனக்கு ஈத்தர் சேனல் 0/0 வந்து டவுனில் காட்டுது. சரியா? இப்போ எனக்கு டிராஃபிக் ஃப்ளோ வந்து ஒரு பண்டில் தான் ஆக்டிவாக இருக்குது. ஒரே இந்த பண்டிலில் 0/1 தான் வந்து ஆக்டிவாக இருக்குது. சரியா? அதனால் வந்து எனக்கு போர்ட் வந்து எனக்கு டிராஃபிக் வந்து இந்த இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. போர்ட் 3லேருந்து ஈத்தர் சேனல் 0/1 வந்து டிராஃபிக் நடந்துகிட்ருக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக நான் இன்டர்நெட் டிராஃபிக் கிரியேட் பண்ணல. நான் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வந்து இதுலேருந்து தான் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். சரியா? இன்டர்நெட் வந்து இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணி இதில் உங்களுக்கு ஃப்ளோ ஆகணும். நான் இன்டர்நெட் டிராஃபிக் வந்து க்ரியேட் பண்ணல. நம்மளுக்கு வந்து இந்த பகுதி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் தெரியும். சரியா? இந்த ஃபோர்டினெட்டோட சைட்லேருந்தும் நம்ம என் பாயிண்ட் சைட்லேருந்தும் எப்படி இந்த அக்ரிகேட் லிங்க் வந்து ஃபார்ம் பண்ணி அதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் தெரியும். அதில் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து இங்கே அவசியம் கிடையாது. இன்டர்நெட்டோட ஒர்க் வந்து இங்கே அவசியம் கிடையாது. ஸோ இது ரெண்டு நீங்கள் இன்டர்நெட் வேணும்னா தனியாக செப்பரேட்டாக பாலிசி எழுதி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் தான் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. சரியா? அக்ரிகேட் இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. சரி, அதுதான் மெயின் கான்செப்ட் இங்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து மெயினாக சொல்லணும்னா நான் இதுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜி யூஸ் ஆகுது, எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக பார்த்துருவோம். இங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஸோ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ரோட்டோக்கால் வந்து என்ன செய்யணும், LACP வந்து யூஸ் ஆகும். இந்த LACP வந்து எப்படி வந்து அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து அந்த டிவைஸ் டு டிவைஸ் வந்து எப்படி சென்ட் பண்ணுறது, ஃப்ரேம் வந்து எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து LACP ப்ரோட்டோக்கால் வந்து லேயர் 2ல் வந்து ஒர்க் ஆகுது. சரியா? அதுக்கடுத்து வந்து இந்த ஃபோர்டினெட் ஃபயர்வாலும் சுவிட்சு நம்மளோட லேப் செட்டப்பே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா இந்த ஃபிசிக்கல் லிங்க் வந்து அப்பில் இருக்கா, நீங்கள் எப்போ வந்து இந்த ஃபோர்டினெட்டு இது கான்ஃபிகர் பண்ணுறீங்களோ, அதுக்குன்னா நம்ம அக்ரிகேட்டு வந்து கான்ஃபிகர் பண்ணுறீங்களோ அப்போ வந்து என்ன செய்யணும்னா ஒரு ஸ்டேட்டஸ் செக்கப் வந்து என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு லிங்க்குமே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். சரியா? இந்த ஸ்டேட்டஸ் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த LACP ப்ரோட்டோக்கால் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இது வந்து LACPDU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் வந்து எடுத்துக்கும். இந்த ஃப்ரேமு தான் இந்த கம்யூனிகேஷன் ஃபுல்லாக நடக்கிறது. சரியா? இந்த ஃப்ரேம் உள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஆக்டர் இன்ஃபர்மேஷன். சரியா? பார்ட்னர் இன்ஃபர்மேஷன், டைமிங் இருக்கும், லாங்காக ஷார்ட்டாக எத்தனை டைம் அவுட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த போர்ட்டை பற்றியோட இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ப்ரியாரிட்டி, அடுத்து வந்து ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து வந்து ENTVL அப்படின்னு சொல்லிட்டு TLV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், ஒரு ஃபீல்டு இருக்கும். சரியா? இந்த LACPDU அப்படிங்கிறது லிங்க் அக்ரிகேட் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் கண்ட்ரோல் டேட்டா யூனிட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? இந்த LACPDU அப்படிங்கிறது வந்து லிங்க் அக்ரிகேட் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் டேட்டா யூனிட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? இதில் தான் அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த LACPDUவோட ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதுதான். இப்போ இந்த ஆக்டர் இன்ஃபர்மேஷன் பார்ட்னர் இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து இது வந்து ஆக்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு டிவைஸ் வந்து ஆக்டராக இருக்கும். எப்போனா இந்த டிவைஸ் வந்து இந்த டிவைஸுக்கு வந்து
ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் அனுப்புச்சுன்னா அப்போ இந்த அனுப்புகிற டிவைஸ் வந்து ஆக்டராக இருக்கும், ரிசீவ் பண்ணுற டிவைஸ் வந்து பார்ட்னராக இருக்கும். இப்போ வந்து திருப்பியும் அந்த ரிப்ளை அனுப்பும்போது என்ன ஆகும்னா இந்த டிவைஸ் வந்து ஆக்டராக இருக்கும், இந்த ரிசீவ் பண்ணுற டிவைஸ் வந்து பார்ட்னராக இருக்கும். சரியா, அதுதான் அந்த ஆக்டர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் ஆகுது, LACPDU அந்த ஃப்ரேம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ எப்படி நடக்கும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த அக்ரிகேட் லிங்க் வந்து ஃபார்ம் ஆகுதோ அப்போ வந்து ஒரு போர்ட் செக்கிங் நடக்கும் ரெண்டுத்துக்கும். ஃபிசிக்கலாகவே வந்து போர்ட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் 2 பேருமே வந்து அப்பா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் செக்கப் மாதிரி நடக்கும். சரியா, அதுக்கு வந்து P ஸ்டேட்டு 0x2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் பார்க்கலாம். நீங்கள் ஒர்க் ஷாக் வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து ஒர்க் ஷாக் நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா இந்த இதை பார்க்கலாம், இந்த ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது என்ன செய்யணும்னா இந்த LACPDU அப்படிங்கிறது என்ன ஆகும்னா இந்த வந்து இந்த ஆக்டரோட இன்ஃபர்மேஷன், ஓகேவா, இந்த இன்ஃபர்மேஷனை வந்து இந்த பார்ட்னருக்கு வந்து அனுப்போம். இந்த ஆக்டர் இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்க ஆக்டராக இருந்துக்கிட்டு இவங்க ஆப்போசிட்டில் உள்ள பேரண்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து அனுப்புவாங்க. சரியா, அந்த இதை பார்த்தீங்கன்னா P ஸ்டேட்டஸ் 0x5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு EP ஸ்டேட்டஸ் இருக்கும். சரியா, மூணாவது பார்த்தீங்கன்னா பார்ட்னர் ஐடென்டிஃபிகேஷன். சரியா, பார்ட்னர் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து சிஸ்டம் ஐடி, போர்ட் ஐடி, ப்ரியாரிட்டி, அடுத்து வந்து கீ, அந்த கீலாம் இருக்கும். இந்த ப்ரியாரிட்டியும் இந்த கீயும் வந்து இந்த 2 போர்ட்டு, இப்போ ஒரு P2வா, இது P2ன்னு எடுத்துக்கிங்க. சரியா, இந்த P2 இந்த P3 போர்ட். சரியா, இதே மாதிரி இங்கே வந்து ஈத்தர்நெட் 0/0வும் இந்த ஈத்தர்நெட் 0/1 இருக்குல்ல, அதில் வந்து இந்த ப்ரியாரிட்டி ஐடினா வந்து இந்த 2 போர்ட்டுக்குமே வந்து ப்ரியாரிட்டி ஐடியும் கீ ஐடியும் வேல்யூவும் ஒன்றா இருக்கணும். சரியா, ஒன்றா இருந்தால் மட்டும்தான் இந்த அக்ரிகேட் லிங்க் போர்ட்டும் அக்ரிகேட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும், அக்ரிகேட் லிங்க் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி சிஸ்கோ சைட்லேயும் ஆப்போசிட் சைட்லேயும் இந்த 2 போர்ட்டோட ப்ரியாரிட்டியும் கீ வேல்யூவும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் இது அக்ரிகேட் மெம்பராக வந்து ஃபார்ம் பண்ண முடியும். சரியா, அந்த ஸ்டேட்டஸுக்கு வந்து P ஸ்டேட்டு EX36ம் 0x85ம் அந்த P ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்து இந்த பேராமீட்டர் செக் அப்படின்னு சொல்லிட்டு சில அடுத்த இதில் நடக்கும். அப்போ வந்து ஸ்பீடு, அந்த டியூப்ளெக்ஸ் மோடு என்ன மோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவாக பேசிவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குல்ல, அந்த இது வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். சரியா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த P2 வந்து ஆக்டிவாகவும் வச்சுக்கிட்டு இந்த இதை வந்து P3 வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கும். சரியா, இதில் வந்து அதே சேம் தான். இந்த E/0 வந்து ஆக்டிவாகவும் இந்த E/0/1 வந்து ஸ்டாண்டர்டாகவும் எடுத்துக்கும். இந்த லிங்க் கட் ஆகிடுச்சுன்னா ஸ்டாண்ட் பை லிங்க் வந்து அடுத்தது வந்து டிராஃபிக் ஃப்ளோ நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் என்ன செய்யணும்னா ரோல் சிங்க். லாஸ்ட்டில் வந்து என்ன செய்யணும், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் சிங்க் ஆகின பிறகு இந்த அக்ரிகேட் போர்ட் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். அக்ரிகேட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இந்த P ஸ்டேட் வந்து 0x3Dன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அக்ரிகேட் லிங்க் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுதான் அந்த பேக்ரவுண்டில் நடக்கிறது. எப்படி நீங்கள் ஒரு அக்ரிகேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுல்லாக எடுத்துடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகேட் லிங்க் க்ரியேட் பண்ணி இந்த 2 சைடும் கிளிக் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு நடக்கும் பேக்ரவுண்டில். சரியா, இது இதெல்லாம் க்ரியேட் பண்ணி இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வந்த பிறகு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த அக்ரிகேட் லிங்க் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்ரி 30 to 90 செகண்ட் வரைக்கும் இந்த கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த போர்ட் செக்கிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா, இந்த போர்ட் வெரிஃபிகேஷன் வந்து 30 செகண்ட்லேருந்து ஓகேவா 90 செகண்ட் வரைக்கும் இந்த போர்ட்டு செக்கிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து எப்போ இந்த போர்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ என்ன செய்யணும், ஒரு ஹோல்ட் டவுன் நடக்கும். சரியா, இந்த இது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து 90 செகண்ட் அடுத்தது வந்து ஒரு ஹோல்ட் டவுன் வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து வந்து இந்த போர்ட்டு டவுன் ஆகிடுச்சின்னா வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். இந்த 14.8லேருந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். இந்த இதுக்கு எனக்கு வந்து இந்த P.0 வந்து எனக்கு ஆக்டிவாக இல்லை. அதேமாதிரி இந்த
E/0 வந்து டவுன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட் ஸ்டேட்டஸ் வந்து பண்டில்லேருந்து ரிமூவ் பண்ணி பண்டிலில் இருக்கிற இதை என்ன செய்யணும் டவுன் ஸ்டேட்டஸ்க்கு வந்து மாட்டிடும். ஸோ இதுதான் அந்த இதில் நடக்கிறது. ஸோ இதில் வந்து சில வெரிஃபிகேஷன் இருக்குது. சில வெரிஃபிகேஷன்லாம் நீங்கள் பண்ணலாம் நார்மலாக. ஸோ வந்து சிஸ்கோ சைடில் வந்து இந்த வெரிஃபிகேஷன் பண்ணலாம். போர்ட்டை டவுனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து இந்த ஸ்லோ ஈத்தர் சேனல் சம்மரின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் வந்து டவுனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து இந்த போர்ட்டை வந்து நான் அப் பண்ணிடுறேன். சரியா, கான்ஃபிக் டெர்மினல் ஈத்தர்செட் 0 இன்டர்ஃபேஸ் 0/ஈத்தர் சேனல் 0/0 நோ ஷட் டவுன். ஓகேவா? ஸோ எக்ஸிட். ஸோ அதே மாதிரி ஃபோர்டினெட்டில் போயிட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த போர்ட்டை வந்து நான் அப் பண்ணிடுறேன். ஸோ போர்ட்டை வந்து கான்ஃபிக் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் போர்ட் 0 போர்ட் 2 அதுக்கடுத்து வந்து செட் ஸ்டேட்டஸ் அப். ஓகே, எண்ட். ஓகே, நான் வந்து அப் பண்ணிட்டேன் இந்த போர்ட் 2 வந்து இப்போ எனக்கு அப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ சம்மரி போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்க எக்ஸிட் கொடுத்துட்டு. ஸோ ஈத்தர் சேனல் சம்மரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து திருப்பி வந்து இந்த டவுனில் உள்ள இது வந்து பண்டில் ஆகிடுச்சு. சரியா, இந்த டவுனில் வந்து பண்டில் ஆகிடுச்சு. ஸோ இதே நீங்கள் ஃபோர்டினெட்டில் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டினெட் சைடில் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன் இருக்குது. அது வந்து டயக்னோஸ்டிக் நெட்லிங்க் அக்ரிகேட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிகேட்டோட நேமை கொடுத்துருங்க. வந்து இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகேட்டோட ஃபார்ம் வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆக்டிவ் பேசிவ் அந்த இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இந்த எல்ஏசிபிங்கிறது வந்து ஸ்லோ தான் உங்களுக்கு வந்து ஸ்லோ இல்லை ஃபாஸ்ட்டு வந்து அந்த இது இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து அப்பு. இதில் வந்து உங்களுக்கு மெயினாக காட்ட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அல்காரிதம் என்ன யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு இருக்கும். மெயினாக ஆக்டிவ் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா எல்ஏசிபி மோடு வந்து எப்பொழுதுமே வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஆக்டிவில் தான் இருக்கும். சரியா, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டர் கீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது வந்து இந்த டிவைஸுக்கு வந்து ஆக்டர் யார், இவங்க தான் ஆக்டர். பார்ட்னர் யார், ஆப்போசிட் சிஸ்கோ சுவிட்ச் தான் வந்து பார்ட்னர். சரியா, அந்த பார்ட்னரோட இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். இந்த ஸ்லேவ் பார்த்தீங்கன்னா போர்ட் 2வும் போர்ட் 3யும் வந்து ஸ்லேவாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. எல்ஏசிபி கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. இந்த எஸ்டாப்ளிஷ் ஆகிறது வந்து இந்த 3x3Dன்னு இருக்குல்ல, 0x3Dன்னு இருக்குல்ல, இந்த ஸ்டேட்டு வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ்ன்னு சொல்லிட்டு காட்டும். எஸ்டாப்ளிஷ்னா ஃபுல்லாக இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து ஆக்டரோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் ஆக்டர் ஸ்டேட்டஸும் பார்ட்னர் ஸ்டேட்டஸும் வந்து சேமாக இருக்கணும். சரியா, ஆக்டர் ஸ்டேட்டஸும் பார்ட்னர் ஸ்டேட்டஸ் வந்து சேமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா போர்ட் 3லேயும் வந்து சேம் தான். ஆக்டர் ஸ்டேட்டஸும் பார்ட்னர் ஸ்டேட்டஸும் வந்து சேமாக இருக்கும். சரியா, இது வந்து ஃபோர்டினெட் சைடில் வந்து நீங்கள் வந்து அந்த அக்ரிகேட் லிங்க்கை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் இது தான் மெயினாக உங்களுக்கு செக் பண்ணுறது. சரியா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது இல்லாமல் அக்ரிகேட் ரெடிடன்சி இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸை வந்து நம்ம பார்ப்போம். சரியா, அடுத்த டைப் ஆஃப் வந்து ஃபோர்டினெட் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு யாராச்சும் ஃபோர்டினெட் வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லை நெட்வொர்க்கிங் அவங்க வந்து ஃபுல்லாக ஒரு பேஸில் இப்போ தான் வந்து முடிச்சிருக்காங்க, ஸ்டடீஸ் முடிச்சிருக்காங்க, காலேஜ் போகிறாங்க, இல்லாட்டி காலேஜ் போயிட்டு
நெட்வொர்க்கிங் இன் ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் சேரணும், நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக சேரணும் அப்படின்ட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்த்து பயனடைஞ்சது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டுக்கும் யார் வந்து மோட்டிவேட்டடாக நெட்வொர்க்கிங்கோட இதில் இருக்காங்களோ